எலான் மஸ்க் ஜனாதிபதி சந்திப்பு என்பதாக அதற்கு புகைப்படத்துடன் கூடிய தலைப்பு வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. டெய்லி மிரர் பத்திரிகையும் பிரதான செய்தியாக அந்த செய்தினை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எலான் மஸ்க் டு விசிட் ஸ்ரீலங்கா திஸ் இயர் டு லான்ச் ஸ்டார்லிங்க் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதன் பொழுது பேசப்பட்ட முக்கியமான பல்வேறு விடயங்கள் குறித்தும் பத்திரிகைகள் அடையாளப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமான ஒரு சந்திப்பாக இந்த சந்திப்பு பார்க்க வருவதை இன்றைய தினம் பத்திரிகைகள் தெரிவித்திருப்பதை நாங்கள் காணலாம். குறிப்பாக இந்த விடயங்களை பார்க்கிற பொழுது இந்தோனேஷியாவில் ஜனாதிபதி ரணிலுக்கு சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டில் இன்று ஜனாதிபதி சிறப்புரையாற்றப்பட்டிருப்பதான தகவல்களும் முக்கியமான செய்திகளாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்தோனேஷியாவில் நடைபெற இருக்கின்ற 10வது உலக நீர் உச்சி மாநாட்டின் உயர்மட்ட அமர்வில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாலியில் உள்ள குஸ்தினுரா ராய் சர்வதேச விமான நிலையத்தை நேற்று முன்தினம் சென்றடைந்திருக்கிறார். இந்தோனேஷிய ஜனாதிபதி ஜோகோ விடோவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த விஜயத்தினை மேற்கொண்டிருக்கிறார். இதன் போது விமான நிலையத்தில் ஜனாதிபதிக்கு இந்தோனேஷிய எரிசக்தி மற்றும் கனிம வள அமைச்சர் உரிய பாதுகாப்புடன் அவருக்கு வரவேற்பு வழங்கியிருப்பதான விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதன் போது இராணுவ அணிவகுப்பு மரியாதையுடன் பாரம்பரிய பாலி நடன கலைஞர்களுடைய நடன நிகழ்வும் இடம்பெற்றிருக்கிறது. 10வது உலக நீர் உச்சி மாநாட்டில் உயர்மட்ட அமர்வு மே 18 தொடக்கம் 20 வரை இந்தோனேஷியாவின் பாலி நகரில் இடம்பெற இருக்கிறது. எனவே கூட்டு செழுமைக்கான நீர் என்ற தொனிப்பொருளில்தான் இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று இந்த மாநாட்டிலே சிறப்புரை ஆற்றியிருப்பதற்கான தகவல்கள் பிரதான செய்திகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான சந்திப்புகளிலும் அவர் ஈடுபட்டிருப்பதான செய்திகள் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மையில் உலகில் முன்னணி பணக்காரர்களில் ஒருவரான எலான் மஸ்குடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். இந்தோனேஷியாவில் நடைபெறுகின்ற 10வது உலக நீர் உச்சி மாநாட்டின் உயர்மட்ட கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்ற ஜனாதிபதி அங்கு இவரை சந்தித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது. எலான் மஸ்குடன் இலங்கையில் ஸ்டார்லிங் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலும் ஜனாதிபதி கலந்துரையாடி இருக்கின்றார். உலகளாவிய ஸ்டார்லிங் வலையமைப்புடன் இலங்கையை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இதன் பொழுது விண்ணப்ப நடைமுறைகள் தொடர்பிலும் ஜனாதிபதி கலந்துரையாடியதாக ஜனாதிபதியினுடைய ஊடக பிரிவு மேலும் தெரிவித்திருக்கிறது. உலகின் முன்னணி பணக்காரர்களில் ஒருவரான எலான் மஸ்க் டெஸ்லா நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே பல்வேறு முக்கியமான சந்திப்புகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடுகின்றனர். இது தொடர்பாக எக்ஸ் தளத்திலும் எலான் மஸ்க் தன்னுடைய பதிவினை விட்டிருப்பதான தகவல்களும் பத்திரிகைகளில் பிரதானமான இடம் பிடித்த செய்திகளாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமான ஒரு சந்திப்பாகவும் முக்கியமான ஒரு விஜயமாகவும் இந்த செய்தி அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதனையே பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணலாம். அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் பத்திரிகைகள் பிரதான தலைப்புகளை வழங்கியிருக்கின்றன.